ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கே சார். சியான் விக்ரம் நடிப்புல உருவாகி இருக்க தங்கலான் படம் வர 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க நிலையில ரீசெண்டா பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுல ஒவ்வொரு முறையும் சிறந்த நடிப்பை கொடுத்து எல்லாரையும் அசர வைக்கிறீங்க. இருந்தாலும் விஜய், அஜித், சூர்யா அளவுக்கு உங்களுக்கு ஃபேன் பேஸ் கிடையாது, கம்மியா தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொன்ன விக்ரம், என்னோட ரசிகர்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நான் நினைக்கிறேன். தங்கலான் படம் வெளியாகும் போது தியேட்டருக்கு வந்து பாருங்க. என் ரசிகர்கள் கூட்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த டாப் 3, 4, 5 அப்படின்ற நம்பர் எல்லாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. சினிமாவை நேசிக்கிற எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் தான். தூள் சாமி போன்ற படங்கள் ரசிகர்களை ஈர்க்கிற வகையில நான் நிறையவே பண்ணியிருக்கேன். அது போன்ற படங்களை தொடர்ந்து எனக்கு பண்ணவும் தெரியும். ஆனா சினிமால என்னோட தேடல் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புது புது கதைகள்ல நடிச்சு சினிமாவை நல்ல உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றதா என்னோட ஆசை. என்னோட படங்கள்ல குறை சொல்லும்படி நான் நடிச்சிருக்கவே மாட்டேன். ராவணன் படம் ஹிந்தியில எடுத்ததால சரியா ஓடவே இல்லை. இருந்தாலும் எங்க வீட்டுல ராவணன் படம் தான் என்னோட மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்போ தங்கலான், வீரதீர சூரன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்தையும் என் வாழ்க்கையில சிறந்த படங்களா மாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சினிமால என்னோட நடிப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காம வித்தியாசமா பண்றது தான் என்னோட ஸ்டைலே. நீங்க கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. எனக்கான ரசிகர்கள் அங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், அஜித், விஜய், சூர்யா அளவுக்கு எனக்கு ரசிகர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு நாள் இதே கேள்வியை நீங்க அவங்க கிட்டயும் கேட்பீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. டாப் 4, டாப் 5 இல்லைங்க. எப்படின்னா இந்த ஃபேன்ஸ் சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்று, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அது இன்டர் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ரசிகனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. ஓ